வணக்கம். நீங்க ஒரு சித்த மருத்துவ மாணவரா? உங்களுடைய படிப்புக்கு எது ரொம்ப முக்கியம்? எதிலிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு சின்ன குழப்பம் இருக்கா? அப்போ நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. உங்க நூலகத்துல கண்டிப்பா இருக்க வேண்டிய முக்கியமான புத்தகங்கள பத்தின ஒரு தெளிவான வழிகாட்டி தான் இது. யோசிச்சு பாருங்க, ஒரு சித்த மருத்துவ மாணவருக்கு எது அவங்களுடைய கற்றலோட அடித்தளம்? இதுக்கான பதில் சில முக்கியமான நூல்கள்ல இருக்கு. இதுங்க வெறும் புத்தகங்கள் இல்ல, நம்ம சித்தர்கள் நமக்கு விட்டுட்டு போன ஞான கருவூலங்கள். சரி, நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாமா? நாம இத ஒரு 4 பகுதியா பார்க்க போறோம். முதல்ல அடிப்படை நூல்கள், அப்புறம் நோய் கண்டறியறதுக்கு, அதுக்கப்புறம் மருந்து செய்யறதுக்கு, கடைசியா அகராதிகள் பத்தி பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயம். நாம பார்க்க போற இந்த லிஸ்ட் சும்மா ஏதோ ஒரு லிஸ்ட் கிடையாது. சித்த மருத்துவத்துறையில பெரிய ஆளுமைகளான டாக்டர் ஆர் தியாகராஜன், டாக்டர் சி.எஸ். உத்தமராயன், டாக்டர் எம். சண்முகவேலு இவங்க எல்லாரும் தங்களுடைய அனுபவத்திலிருந்து பரிந்துரை செஞ்ச நூல்கள் தான் இது. சோ இது ரொம்பவே நம்பகமான ஒரு வழிகாட்டி. முதல்ல நாம பார்க்க போறது அடிப்படை மற்றும் பொதுவான நூல்கள். இதுதான் உங்களுடைய சித்த மருத்துவ அறிவுக்கான அஸ்திவாரம். இதுல ஒவ்வொரு புக்குக்கும் ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அகத்தியர் வைத்திய காவியம் மருத்துவத்தை ஒரு அழகான கவிதை நடையில சொல்லுது. யூகி வைத்திய சிந்தாமணி நோய் வர்றதுக்கு முன்னாடியே அதை கணிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான கைடு. போகர் 7000ல மருத்துவம் மட்டும் இல்ல, ரசவாத மாதிரி ஆழமான விஷயங்களும் இருக்கு. ஆனா திருமந்திரம் இத வெறும் மருத்துவ நூல்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது சித்த மருத்துவத்தோட ஆன்மா மாதிரி, உடம்பையும் மனசையும் எப்படி இணைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குது. இத புரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு மருந்தை ஏன் கொடுக்கறோங்கிற ஆழமான காரணம் உங்களுக்கு புரியும். அடுத்ததா பதார்த்த குணச்சிந்தாமணி. இந்த ஒரு புக்க உங்க படிப்பின் ஆதிப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மூலிகை, ஒரு தாது பொருள், அதோட குணம் என்னன்னு தெரியாம சித்த மருத்துவத்துல ஒரு அடிகு கூட எடுத்து வைக்க முடியாது. இது கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அதே மாதிரி தேரையர் யமக வெண்பா கஷ்டமான மருத்துவ விஷயங்களை கூட எளிமையா புரிய வைக்கும். அகத்தியரோட பரிபூரணம் 400, வைத்தியர் ரத்தினச் சுருக்கம் இதெல்லாம் உங்களுடைய அடிப்படை அறிவை இன்னும் நல்லா பலப்படுத்தும். ஓகே, இப்போ உங்களுக்கு அடிப்படை தத்துவங்கள் தெரியும். ஆனா ஒரு நோயாளி உங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்குத்தான் நோய் எறிதல் நூல்கள் தேவை. வாங்க அத பார்க்கலாம். நோய் அறிதலுங்கிறது சித்த மருத்துவத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். தேரையரோட நூலு சிறுநீர் பரிசோதனைங்கிற நுட்பமான கலைய பத்தி சொல்லிக் கொடுக்குது. இதுல பாருங்க, நோய் நாடல், நோய் முதல் நாடல் திரட்டுன்னு ஒரு புக் இருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல டாக்டர் எம். சண்முகவேலுவோட தற்கால விளக்கங்களும் இருக்கு. அதாவது பழங்கால அறிவை இப்போதைய காலத்துக்கு ஏத்த மாதிரி புரிய வைக்குது. ஒரு சித்த வைத்தியர்னா நாடி பார்க்க தெரியணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 11 சித்தர் நாடி நூல் இல்லாம நாடி பரிசோதனையை கத்துக்கவே முடியாது. இதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமே இல்ல. இதுதான் பைபிள் மாதிரி. சூப்பர். இப்போ நோய கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்தது என்ன? மருந்து கொடுக்கணும். அந்த மருந்து பொருட்களை பத்தியும் அது எப்படி தயார் பண்றதுன்னு சொல்ற நூல்களை இப்ப பார்க்கலாம். குணப்பாடம், அதாவது ஒரு பொருளோட குணம் என்னன்னு படிக்கிறது. இதுல 2 முக்கியமான புக்ஸ் இருக்கு. ஒன்னு சி.எஸ். முருகேச முதலியார் எழுதின மூலிகை வகுப்பு. இது மூலிகைகளுக்கான ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி. இன்னொன்னு டாக்டர் ஆர் தியாகராஜன் எழுதின தாது ஜீவ வகுப்பு. இது தாதுக்கள், உலோகங்கள், விலங்கு பொருட்கள் பத்தினது. சரி, ஒரு மூலிகையோட குணம் தெரிஞ்சிடுச்சு. ஆனா அது எப்படி மருந்தா மாத்துறது, செந்தூரமா தைலமா எப்படி செய்யறது, அதுக்கான ரெசிபி புக்ஸ் தான் இது. குறிப்பா இந்த அனுபோக வைத்திய நவநீதம் 10 பாகம் இருக்கு பாருங்க. இதுல ரொம்ப அபூர்வமான அனுபவத்துல சித்தர்கள் கையாண்ட மருத்துவ முறைகள் எல்லாம் இருக்கு. இப்ப புரியுதா அந்த கனெக்ஷன்? ஒரு பிராக்டிஷனரோட வேலை இதுதான். முதல்ல குணப்பாடம் புக்ஸ் வச்சு ஒரு பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 2வது மருந்தாக்க நூல்களை பார்த்து அதை எப்படி மருந்தா செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும். இது 2ம் ஒன்னோடொன்னு இணைஞ்சுது. ஓகே, இப்போ கடைசியா ஒரு விஷயத்துக்கு வரும். இது நீங்க உங்க படிப்பிலிருந்து பிராக்டிஸ் பண்ற கடைசி நாள் வரைக்கும் உங்க கையில இருக்க வேண்டிய ஒரு கருவி. டி.வி. சாம்பசிவம் பிள்ளையோட இந்த தமிழ் ஆங்கில மருத்துவ அகராதி. இத ஒரு சாதாரண டிக்ஷனரி நினைச்சிடாதீங்க. இது ஒரு கலை களஞ்சியம். பழைய சித்த மருத்துவ நூல்கள்ல இருக்கிற வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரியலனா நீங்க வேற எந்த புக்கையும் படிக்க முடியாது. சொல்லப்போனா மத்த எல்லா புக்கையும் திறக்கிறதுக்கான சாவி இதுதான். இப்போ உங்க முன்னாடி ஒரு தெளிவான பாதை இருக்கு. இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு புக்கும் ஒரு படி. உங்க பயணத்தை ஆரம்பிக்க வேண்டியதா பாக்கி. உங்க நூலகத்தை இப்பவே உருவாக்க தொடங்குங்க. சொல்லுங்க, எந்த நூல்ல இருந்து உங்களுடைய இந்த அறிவு தேடல ஆரம்பிக்க போறீங்க?